12th 8th students in commerce. We are seeing 7th lesson stock exchange. In this video we are going to see Nifty, Sensex, stock trading times and Dalal Street, Lombard Street. Nifty, the word Nifty originates from two words, national and 50. இந்த நிஃப்டின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையிலேருந்து உருவாகியிருக்கு. ஒன்று நேஷ்னல் அண்டு 50. நிஃப்டி பேசிக்கலி மீன்ஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் 50 மோஸ்ட் ஆக்டிவ் ட்ரேடர் ஸ்டாக் ஃப்ரம் அக்ராஸ் ஆல் செக்டர். அனைத்து பிரிவுகளும் திறம்பட செயல்படக்கூடிய 50 நிறுவனங்களுடைய பங்குகளை பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த நிஃப்டி. Nifty presents the top stocks of the NSE, and when we talk about Nifty going up, it means that all the heavyweight stock of NSE across all sector are moving up. Most of the stock trading in the country is done through NSE and BSE. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் மோஸ்ட்லி NSE and BSE மூலம் தான் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் மோஸ்ட்லி செக்யூரிட்டிஸ் நடைபெறுது. தேர் ஆர் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் லைக் கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே இருக்கிறது. பட் தே ஆர் நாட் பாப்புலர். ஆனால் அது மாதிரி இது பாப்புலரானது கிடையாது. Nifty consists of top 50 companies from 24 different sectors. 24 நிஃப்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட 24 பிரிவுகளில் 50 கம்பெனியோடைய ஸ்டாக்ஸை கொண்டு இருக்குது. 24 டிஃப்ரெண்ட் செக்டரோடைய 50 கம்பெனிஸ், 24 பிரிவுகளில் பல்வேறு தரப்பட்ட 50 நிறுவனங்களுடைய பங்குகளை கொண்டு இருக்குது. Nifty is computed from the performance of top stocks from different sectors. நிஃப்டி பார்த்தீங்கன்னா மாறுபட்ட பிரிவுகளில் நிஃப்டி எப்படி அந்த கம்ப்யூட் பண்ணுற கணக்கீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறுபட்ட பிரிவில் முக்கிய பங்குகள் செயல்பாட்டு பிரிவு அடிப்படையாக கொண்டு கணக்கிடுறாங்க. டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் மாறுபட்ட பிரிவில் டாப் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் முக்கிய பங்கு செயல்பாட்டு பிரிவு அடிப்படையாக கொண்டு இவங்க அதை கம்ப்யூட் பண்ணுற கணக்கீடு பண்ணுறாங்க. நிஃப்டி சென்செக்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய பங்கு குறியீடு தான் அந்த சென்செக்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஹேஸ் எ லிஸ்ட் ஆஃப் 30 ஸ்டாக்ஸ். சென்செக்ஸ் குறியீட்டில் கணக்கிட 30 பங்குகளை பட்டியலிடுறாங்க. BSE decides the stock that are to be listed on Sensex. BSE decide the stock that are to be listed on Sensex. The criteria for picking a stock to be listed on Sensex is volume of the trade of that stock and total volume of stock in BSE. Sensex கணக்கெடுத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட மொத்த பங்குடைய அளவு, அதுக்கப்புறம் BSEயில் இருக்கக்கூடிய மொத்த பட்டியலிடப்பட்ட பங்குகளின் அளவை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. Based on the above said factor, BSE regularly prepare a set of 30 stocks which will be together called as Sensex. மேலே சொன்ன அந்த காரணியை அடிப்படையாக கொண்டு
சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 பங்குகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு, 30 பங்குகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் சென்செக்ஸ்னு சொல்கிறாங்க. BW Sensex means sensitive index. Now each stock exchange allowed a weighted age according to a criteria, and the criteria also keep and changing with time. So now stock are normally traded in BSE. Each day and price of stocks is determined according to demand and supply. ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் தேவை அளிப்பை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, மாறுபடும். ஸ்டாக் ட்ரேடிங் டைம் இன் இந்தியா. இந்தியாவில் ஸ்டாக் ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா பங்கு வியாபாரத்தோடைய நேரம் பார்த்தீங்கன்னா there are 2 major stock exchange in India, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். However, the timing of both BSE NSE is same. ரெண்டு பங்கு சந்தையோடைய பங்கு பரிவர்த்தனை நேரமும் ஒன்றா தான் இருக்குது. First of all, you need to know that the stock market in India is closed on weekend, Saturday and Sunday. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டேல மூடிடுறாங்க. It is also closed on the national holidays. தேசிய விடுமுறை நாட்கள்லையும் மூடிடுறாங்க. The normal trading time for equity market is between 9:15 AM to 3:30 PM Monday to Friday. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு 9:15 AM ஸ்டார்ட் பண்ணி 3:30 PM வரைக்கும் திறந்து வச்சுருக்கிறாங்க. The trading of commodity MCX market is between 10 AM to 11:30 AM Monday to Friday. Monday to Friday திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் MCX ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 AMலேருந்து 11:30 AM வரைக்கும். அடுத்தது தி நார்மல் ட்ரேடிங் டைம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி, விவசாயம் சார்ந்த துறையில் பார்த்தீங்கன்னா NCDX market is between 10 AM to 5 PM Monday to Friday. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இதில் 10 AM ஸ்டார்ட் பண்ணி 5 PM வரைக்கும் திறந்து வச்சுருக்கிறாங்க. இன் அடிஷன் தேர் இஸ் நோ லஞ்ச் பிரேக் ஆர் டீ பிரேக். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டிங் டைமிங். இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லஞ்ச் பிரேக்கோ டீ பிரேக்கோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தி டைமிங் ஆஃப் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டிவைடட் இன் 3 செஷன். இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 செஷனாக பிரிக்கிறாங்க. நார்மல் செஷன், ஆல்சோ கால்டு கண்டினியூஸ் செஷன், அடுத்தது ப்ரீ ஓப்பனிங் செஷன், போஸ்ட் க்ளோசிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 செஷனாக பிரிக்கிறாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட். A future market is an action in which participants buy and sell commodity and future contract for delivery on a specified future date. ஃபியூச்சர் மார்க்கெட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏலச்சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி எப்போ டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேட், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் டெலிவரி பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ப்ரைஸ் ப்ளஸ் டெலிவரி ஃபியூச்சர் டேட், ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ண ஒரு எதிர்கால தேதியில் டெலிவரி பண்ணுவாங்க. Example of future market are the New York Mercantile Exchange, the Kansas City Board of Trade, Chicago Mercantile Exchange, Chicago Board of Option Exchange, and the Minneapolis Grain Exchange. Originally trading was carried on through open yielding and had signals in a trading pit. Though in the 21st century, like most other market, futures exchange are mostly electronic. இப்போ 21st centuryயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டும் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டாக இருக்குது. மேலே சொன்ன அந்த எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா
ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள். அது ஆப்ஷன் மார்க்கெட். ஆப்ஷன் மார்க்கெட் இஸ் a type of security that can be bought and sold at a specific price within a specific period of time. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்கி விற்கக்கூடிய பேர் தான் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. Dalal Street. Dalal Street is an area in downtown Mumbai, India that house of Bombay Stock Exchange. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இந்த டலால் ஸ்ட்ரீட்டு. அந்த டலால் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் மும்பையில் டவுன் என்ற இடத்துல இருக்குது. தி லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு மாற்றகத்தில் மிகப்பெரிய பங்கு மாற்றகம் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் அதர் ரிப்யூட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மற்ற நிதி நிறுவனங்களும் இங்கே இருக்குது. இட் ரிசீவ் தி நேம் டலால் ஸ்ட்ரீட் ஆஃப்டர் தி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் moved to the area in 1874 and became the first stock exchange recognized by the Indian government. The literal translations of dalal in Marathi is a broker or intermediary. இந்த டலாலுக்கு மராத்தி நேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர், தரகர் அல்லது இன்டர்மீடியட் இடைநிலையர்னு பேர். டுடே டலால் ஸ்ட்ரீட் இஸ் ஏ மெட்டோனியம் ஃபார் த என்டையர் இந்தியன் ஃபினான்ஷியல் செக்டார், மச் லைக் வால் ஸ்ட்ரீட் இன் யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி டலால் ஸ்ட்ரீட்டும் இங்கே ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். Lombard Street, London is a street notable for its connection with the city of London, merchant banking, insurance industries stretching back to medieval times. Lombard Street பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வித் தி சிட்டி ஆஃப் லண்டன். இதில் பல மெர்ச்சன்ட்டை இவங்க இணைக்கிறாங்க. பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஃப்ரம் ஜங்ஷன் வேர் 9th Street கவர்ட் பை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. 9th Street கவர் ஆகுது இதில். லம்பார்ட் ஸ்ட்ரீட் ரன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஃபார் a short distance before bearing lift into a more easterly direction and terminate at a junction with Grace Church. The street பார்த்தீங்கன்னா its overall length is 260 meters. It has often been compared with Wall Street in New York City. Wall Street is a street in Lower Manhattan that is the original home of New York Stock Exchange. New York Stock Exchange உடைய ஒரிஜினல் ஹோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஸ்ட்ரீட், மேன்ஹட்டன். தி ஹிஸ்டாரிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் US brokerage and investment banks. The term Wall Street is also used as a collective name for the financial and investment community, which include stock exchange. இதில் பார்த்தீங்கன்னா stock exchange and the large banks, brokerage, securities and underwriting firms and big business. Today brokerage are geographically diverse, allowing investors free access to the same information available to Wall Street tycoons. இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட்டு, வால் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம நிஃப்டி, சென்செக்ஸ், ஸ்டாக் ட்ரேடிங் டைம் இன் இந்தியா,
ஆப்ஷன் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட், டலால் ஸ்ட்ரீட்டு, வால் ஸ்ட்ரீட்டு, லம்பார்ட் ஸ்ட்ரீட்டை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த லெசன்ஸ் செபி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.